வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது? முதல்ல ராசிக்கு குரு பார்வை மே மாதம் வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. மே 14 பிறகு குரு நகர்ந்து அடுத்தது 8ஆம் இடத்திற்கு நகர்கிறார். ஸோ உங்களுடைய பஞ்சமாதிபதி, தனாதிபதி அவர் 8ல் போய் மறைகிறதுங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறத விட கொஞ்சம், அதாவது ஒரு சில விஷயங்கள் அது ஒரு சில விஷயங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட், ஒரு மறைமுக தன லாபம், ஒரு வீட்டுக்கு நீங்கள் மெயினாக ஒரு வேலையில் இருக்கீங்க, நீங்கள் அது வீட்டுக்கு இன்னொரு இன்கம் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்கன்னா அந்த இன்கமுக்கு இப்போது கிடைக்கிறதுக்கான நேரம். அதே டைமில் இந்த குரு அங்கே பயிற்சி ஆகிற மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் 8ஆம் இடத்திற்கு. அதற்கு முன்னரே சனியும் ராகுவும் பயிற்சி ஆகிடுறாங்க. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அவங்களுடைய 3, 4க்கு அதிபதி, சுகாதிபதியாகி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு நகர்வதும், அங்கே இருக்கிற ராகு அகைன் 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து வர்றது, சுகஸ்தானத்திற்கு ராகு வர்றதும், இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக. அப்படின்னா இது எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்காது. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். சில மாதங்கள் நல்லா இருக்கும், சில மாதம் கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்த சனி அப்படியே 6ஆம் இடத்தை பார்த்து எவ்வளோ நாள் இந்த வேலை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஒரு கெடுதல், அப்படியே 10ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் ஒரு தொழிலில் ஏதாவது, அப்புறம் 2ஆம் இடம் இந்த ஸ்தானத்தை தனஸ்தானம். ஸோ இதிலெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது, ஒரு தடை இருந்தது, ஸ்லோவாக மூவ் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வெயிட்டிங் பீரியடு, அப்படியே பிளாக் மாதிரி ஒரு தடைக்கல்லாக இருந்த சனி இப்போ அந்த தடைக்கல்லாம் நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு தடைக்கல்ங்கிறது விலகுது.
இப்போ ஒரு உங்கள் வழியில் சரி இப்போ ராகு அடுத்த இருள் கிரகம் வருதே 4ஆம் இடத்திற்கு, அப்போது அது பரவாயில்லையா அப்படின்னா அந்த இடத்துக்கு, ஏன்னா இப்போ சனி போன இடத்த திரும்ப, ஏன்னா அர்த்தாஷ்டமாக சனியாகி தானே இருந்தார், இப்போ அவர் போன இடத்த திரும்ப ராகு வர்றாரே, அவரும் அடுத்தது இருள் கிரகம் தானே, அவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த ராகுவுக்கு குருவோடைய பார்வை கிடைக்குது, பஞ்சமாதிபதியோட பார்வைங்கிறது ஈவன் தான் குரு பயிற்சியானாலும் அவருக்கு கிடைக்குது. அப்புறம் ஈவன் ராகு வந்து ஒரு விஷயத்தை தடை பண்ணுறதை விட அதுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை விரைந்து முடிக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் வந்து 4ஆம் இடம்ங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு கோர்ஸு செலக்ட் பண்ணணும், அது என்ன இது இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் காலேஜ் எது செலக்ட் பண்ண போகிறீங்க வேறு இது ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஸோ அதிலலாம் ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த ராகு வந்து அதுக்கு வேற்ற ஒரு ஓகே இன்னொரு வழி இதுக்கு இருக்குது, இந்த வழியை எடுத்து யூஸ் பண்ணுவோம், இந்த கோர்ஸ் இல்லை இன்னொரு கோர்ஸ் இருக்குது இதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாற்று உபாயம் அப்படிங்கிறது இந்த ராகுவை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படின்னு நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் அப்படியே நின்றுட்டே இருக்குது ஜாம் ஆகி எங்கேயுமே மூவ் ஆகாமல் இருந்ததுக்கு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு எடுத்து போனால் அல்லது வந்து ஒரு இந்த சந்து பொந்துக்குள்ளே போனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கிடைக்கும், இந்த அடுத்தது நீங்கள் போன வழியை ரீச் ஆகலாம், நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ராகு. பிறகு இவ்வளோ நாள் வந்து ராசிக்கு வந்து சனியோடைய பார்வையும் இருந்தது, அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு குருவோடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு இருக்குது. கரெக்டாக சனி வந்து மூவ் ஆகி தனஸ்தானத்தை பார்த்து அங்கே உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளையோ கொண்டு வரும்போது அதையும் காப்பாற்றுற மாதிரி குரு அடுத்ததாக மிதுனத்துக்கு போய் அங்கேருந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால அந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து சேஃப். ஸோ வந்து எப்படின்னா சனியுடைய பார்வை ஒரு பக்கம் கெடுத்தாலும் குருவுடைய பார்வை அதை ஈடுகட்டும் விதமாக இப்போ ஒரு செலவு இருக்குன்னா அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் செலவும் பண்ண முடியும். ஆக இந்த ரெண்டையுமே செலவும் இருக்கும் அதே டைமில் வரவும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பார்வையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ராகுவே வந்தாலும் அந்த ராகுக்கும் 4ஆம் இடத்துக்கு ஒரு குருவுடைய பார்வை இருக்குது. இவ்வளோ நாள் வந்து 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்தோ இல்லை நீங்களே உங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் வயசுலையோ ஏதாவது ஒரு அசர்ட் ஏதாவது வாங்கிறது இல்லையோ ஏதாவது ஒரு எப்போவுமே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி உடனே ஒரு விஷயத்தை நடத்தும். அதில் வந்து ஒரு இழுப்பறியையும் கொடுத்துட்டு ஒரு தடைக்கல் ஒரு ப்ராப்ளம் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வச்சு தான் ஒன்று கொடுக்கும். ஸோ அப்படி இருந்த இடத்துக்கு அதனால் ஏதோ ஒன்று தேங்கிட்டு நிற்கிது. அப்படி தேக்கமாக இருந்த விஷயங்கள் இப்போது இந்த ராகு அங்கே வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்குறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு காசு செலவு பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கு வந்து பொருள் ஒரு அசட்டாக வந்து சேருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு வரணும். ஸோ இதெல்லாமே ஒரு அப்படியே கிடந்த விஷயத்த இப்போ இந்த ராகு உங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி மூவ் பண்ணி அது இந்த குரு பார்வை பஞ்சமாதிபதியோடைய பார்வையை வாங்குற ராகு அதுக்கு செஞ்சு கொடுக்கும். சனி பார்வை வந்து இவ்வளோ நாள் தொழிலில் வேலையில் வந்து பிரச்சனைகள் மூவ் ஆகாமல் இல்லை வேலையில் வந்து ஏதாவது ப்ரெஷராக இருக்குன்னா இப்போ அந்த விஷயங்கள் வேலையிலலாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை. ஏன்னா வெளிநாடு போகிறது ஆன்சைட் போகிறது இதெல்லாமே அப்படியே இருக்குது, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க ஹையர் அஃபிஷியல் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த பீரியட் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது உங்களுடைய 12ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாகவும் இருக்கும். ஆன்சைடு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். வேறு மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணணும் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அதாவது பிறந்த இடத்த விட்டு உங்களை நகர்த்தும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இங்கே என்னோடய பூர்வீகத்திலே இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பூர்வீகத்தை விட்டு தள்ளி கொஞ்சம் நகர்த்தி உங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை உயர்வு உண்டு. நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா குடும்பத்தை விட்டு பிரியறது ஒரு கஷ்டம், ஆனால் பொருளாதார உயர்வுங்கிறது உண்டு. ஸோ இப்போ அதனால் இந்த மாதிரி தான் 50-50 தான் இந்த 2025 இருக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அக்டோபருக்குள்ள வந்து குரு உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கே நகர போகிறாரு. ஸோ அப்போ வரும்போது இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டர் இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுடைய கௌரவம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கௌரவம் உயர்றது நல்லது சொசைட்டியில் ஒரு 4 பேர் இருக்கிற சொசைட்டியில் உங்களுடைய கௌரவம் உயர்றது பிள்ளைகளுக்கு
காக ஏதாவது பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கௌரவம் உயர்த்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வர்றது, அல்லது தந்தை வழியில், தகப்பனார் வழியில், மூதாதையர் சொத்துக்கள் வழியில், ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு அப்போ வந்து அக்டோபர்லேருந்து குரு வந்து கடகத்துக்கு நகர்வார். அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் பொருளாதார உயர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு குடும்பத்திலேருந்து பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வேறு இடத்துக்கு நகர்ந்து போகிறது, அவங்க வெளியூர் போகிறது, அது மாதிரி. பட் அவர்களால் ஒரு 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 பிரிவினைகள், சில பாசிட்டிவான பிரிவினைகளும் இருக்கும் அந்த டைமுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார உயற்றமும் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரியான மாதமாக வருஷமாக தான் இருக்கும். இது எப்படின்னா எல்லா மாதமும் இதே ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா மே மாதம் வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ அது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நகர்ந்து மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் மிதுனத்தில் இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை, உங்களுடைய சுகஸ்தானத்தை, உங்களுடைய விரயஸ்தானத்தை, நிறைய பேர் வந்து சுகத்திற்காக ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு நல்ல டூரு ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றது, ஏதாவது இப்போது வெளிநாட்டுக்கு டூர் போகிறது, அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஏதாவது விரயம் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கறதுக்காக விரயம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்காகலாம் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த டைமுக்கு. பிறகு அக்டோபர்லேருந்து திரும்ப டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் குரு வந்து பேக் டு மிதுனம்கே போவார், திரும்ப அங்கே 8ஆம் இடத்துக்கு போவார். ஸோ அப்போ இப்போது ஒவ்வொரு மாதங்களும் மற்ற கிரகங்களுடைய அமர்வுக்கும் ஏற்ப இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகும். அப்புறமா இப்போ வந்து சனி தனது சமசப்தமாக பார்மையாக 4ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ லாபம் இருக்குமானா அதுதான் சொன்னேன், வருமானம் வரும். ஏன்னா குருவோட பார்வை தனஸ்தானத்துக்கு இருக்குது. ஆனால் சனியோடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்குல்லையே. அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஹெல்த்துக்காக, உங்கள் அம்மாவோட ஹெல்த்துக்கோ இல்லை உங்களுடைய ஹெல்த்துக்கோ, அல்லது உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேருக்கு அவங்களுக்காக செலவு பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி தன்னுடைய இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட லாபம் கையிருப்பு வந்து செலவு பண்ணுற, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்களோட படிப்புக்காகவோ வேலைகள் இப்படி எல்லாமே நிறைய செலவு பண்ணுறதும் இருக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்கே, அது இன்னும் பண்ணாதா, அது வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக கேது வந்து தொழிலில் வந்து ஒரு சில மந்த நிலைமையே, சிலருக்கு வந்துட்டு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து பெரிய கொஞ்சம் ஆர்வமின்மை அல்லது உங்களுடைய நேரமின்மையால் அந்த தொழிலில் ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி அந்த கேது அந்த இடத்த கொஞ்சம் நசுக்கிறதுக்கு பார்க்கும். பட் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அந்த பிஸ்னஸை டைவர்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ண வைக்கிறோம் அந்த மாதிரி, அல்லது தன்னுடைய பிஸ்னஸை வேறு இடத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் போது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, இன்னொரு இடத்துல இருக்கிற பிஸ்னஸை உங்களால் டைரெக்டாக பார்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அலைச்சல், ஒரே இடத்துல இருந்து உங்களால் வேலை செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த கேது கொண்டு வரும். சிலர் பிஸ்னஸ் பண்ணலை, தன்னுடைய வீட்டை குடியிருப்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறது, ஒன்று வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் அல்லது நாடே மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 10ஆம் இடத்துல வர்ற இந்த கேது வந்து கொடுப்பாருங்க. ஸோ இப்படி தான் இந்த 2025 உங்களுக்கு இருக்க போது சமமாக, அதாவது ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசம்னு இல்லை, அதுக்காக ரொம்ப நல்லா இருக்குன்னு கிடையாது. ஒரு மாதிரி 50-50, ஒரு சில வரவு இருந்தால் செலவு இருக்கும், நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அதுக்கு அந்த மற்ற மாத கிரகங்களோட நகர்வுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இப்படி கலந்த மாதிரி தான் இந்த 2025 இருக்க போதுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது
இந்த 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 பலன், இந்த 7 சனியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி, லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும். விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம், மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி. உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதி பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி, உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேச ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.